சேர்ந்த பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த மேடை ஒரு பெருமையான ஒரு மேடை. இமேஜின் இந்த மேடையில் பேசுறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்த இமேஜின் மாநாட்டோட ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த இடம் எண்ணங்கள் பிறக்கிற ஒரு இடம், புதிய கனவுகள் எல்லாம் ஒன்றிணைகிற ஒரு இடம், பெரிய மாற்றங்கள் நாளைக்கு ஏற்பட போற ஒரு பெரிய மாற்றங்களுக்கான தொடக்கமா இந்த இடத்தை நான் பார்க்குறேன். முன்னேற்றத்திற்கு எப்பவுமே முன்னோடியா தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு. 2030க்குள்ள ஒரு 10,000 கோடி பொருளாதாரமா அதை நோக்கி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு போற நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அதை நோக்கி எல்லாத்தையும் நடத்துறாங்க. இந்த இமேஜின் மாதிரியான மாநாடுகள் அதுக்கான ஒரு வினையூக்கியா நான் பார்க்குறேன். ஒரு 16-17 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்திரன் ஒரு திரைப்படத்தில் பாடல்களும் வசனமும் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. சங்கர் அவர்கள் கூடயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் அது. அந்த படத்தில் எழுதும்போது ஒரு ரோபோக்கு வசனம் எழுதணும், பாடல் எழுதணும் போது அப்போ அந்த காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு இல்லை. அதை பற்றின தியரட்டிக்கலாக இருந்துச்சு தவிர்த்து அது இல்லை. எப்படி ஒரு கணினி பேசும், எப்படி ஒரு எந்திரம் காதலில் விழும், எப்படி அது பாடும் அப்படின்றது எதுவுமே தெரியாது. அது தெரியாத மாதிரியான ஒரு சூழல்ல அதை கற்பனை பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 15 ஆண்டுகள் கழிச்சு நம்ம இங்கே பண்ணும்போது அன்னைக்கு எந்திரங்களுக்காக நம்ம மனிதர்கள் எழுதிட்டு இருந்தோம். இன்னைக்கு மனிதர்களுக்காக எந்திரம் எழுதுகிற காலகட்டத்தில் நம்ம மாறிட்டோம். ஸோ செயற்கை நுண்ணறிவுன்றது ஒரு பெரிய கற்பனை இல்லை. இப்போ இன்னைக்கு இருக்கிற காலத்தில் நம்ம எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். உழவு, மருத்துவம், எத்தனையோ சட்டம், எத்தனையோ துறைகளில் செயற்கை நுண்ணறிவு இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு எல்லாரோட இந்த உலகத்தையும் வாழ்க்கையும் மாற்றிக்கிட்டு இருக்கு. அது மாதிரியான ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் சில காலங்களில் செயற்கை நுண்ணறிவுன்றது நான் சொல்றது ஓரிரு ஆண்டுகளுக்குள்ள அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. மனிதர்களை தாண்டி மனிதர்களுக்கு நிகராக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கு. இன்னைக்கு என்னதான் அது வேகமாக பண்ணாலும் மனிதர்கள் அளவுக்கு அதோட சிந்தனை இன்னும் வளரல. ஆனால் இன்னும் சில 2-3 ஆண்டுகளில் மனிதருக்கு நிகராக அதால் சிந்திக்க முடியும், அதால் பணியாற்ற முடியும், எல்லா பணிகளையும் அதால் எடுத்துக்கிட்டு பண்ண முடியுன்ற நிலைமை வரப்போகுது. அதிலிருந்து ஓரிரு ஆண்டுகளில் மனிதரை தாண்டி அதால் பண்ண முடியுன்ற ஒரு நிலைக்கு நம்ம போகிறோம். ஆனால் செயற்கை நுண்ணறிவுன்றது இன்னைக்கு ஒரு பழைய தொழில்நுட்பம் தான், ரொம்ப பழைய தொழில்நுட்பம் தான். இன்னைக்கு உலகம் அதை தாண்டி குவைய கனிமம்ன்ற ஒரு டெக்னாலஜிக்குள்ள போயிட்டு இருக்கு. குவைய கனிமம்ன்றது குவாண்டம் கம்ப்யூட்டிங். குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரொம்ப ஒரு பெரிய ஆராய்ச்சிகளும் நிறைய பணமும் உலகம் எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் குவாண்டம் கம்ப்யூட்டிங்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. நான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இன்னைக்கு இருக்கிற கணிப்பொறிகள் பண்ற வேலையை ஒரு சில நிமிடங்கள்ல முடிக்கிற ஆற்றல் வாய்ந்த கணிப்பொறிகள் தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இது மூலமா செயற்கை நுண்ணறிவை நம்ம மேம்படுத்துறதோ இல்லை புதிய நோய்களுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதோ, நம்ம கோவிட் அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு காலம் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவோட உதவியோட இது மாதிரி குவைய கனிமங்கள் இருக்கும்போது, கணினிகள் இருக்கும்போது அதன் மூலமா ரொம்ப குறுகிய காலத்தில் நம்மளால நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு என்னுடைய ஒரு சின்ன ஒரு கோரிக்கை, தமிழ்நாடு அரசு அந்த குவைய கனிமத்துக்கான மையங்கள் அமைக்கணும், தமிழ்நாட்டில் அமைக்கணும். தமிழ்நாடு உலகத்தோட ஒரு அறிவு மையமா மாறணும், மாறிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது மாதிரியான மாநாடுகள் பார்க்கும்போது இந்த தொழில்நுட்பத்தோட இந்த ஆற்றல்ன்றது வெறும் எந்திரங்கள்ல மட்டும் இல்லை. மாணவர்கள் நீங்க இருக்கீங்கல்ல, உங்க ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள்ல இருந்து அது ஆரம்பிக்குது. எப்படி இந்த எந்திரங்களை பயன்படுத்தணும், எப்படி இந்த உலகத்தை மாற்றணும், இந்த நம்மளோட நாட்டில் தமிழ்நாட்டில் எத்தனை சிக்கல்கள் இருக்கு, என்னென்ன இன்னும் மாற வேண்டி இருக்கு, அதுக்கெல்லாம் இந்த தொழில்நுட்பம் மூலமா நீங்க எப்படி தீர்வு காண போறீங்க. அண்மையில் ஒரு நாட்களுக்கு முன்னாடி முதல்வர் அவர்கள் ஒரு 10 லட்சம் மடிக்கணினிகள் மாணவர்களுக்கு கொடுத்தாரு. முதல்வரோட கனவு என்ன, தமிழ்நாடு அரசோட கனவு என்ன? மாணவர்கள் நீங்க அந்த மடிக்கணினிகளை ஒரு ஆக்கப்பூர்வமான பயன்படுத்திக்கணும், உங்களோட கல்விக்காக பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு மட்டும் இல்லாம நீங்க கத்துக்கிட்ட ஒளியை எடுத்துக்கிட்டு நம்மளோட நாட்டுக்கும் இந்த உலகத்தையும் மேம்படுத்துறதுக்கு நீங்க பயன்படுத்தணும்ன்றது தான். எப்பவுமே இது கல்வியை முன்னிறுத்தி தமிழ்நாடு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. நான் முதல்வன் திட்டம் மூலமா உங்களுடைய நிறைய ஆற்றல்களை நீங்க எல்லாருமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலமா இந்த உலகத்தை நீங்க எப்படி மாத்த போறீங்க, என்னெல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க.
மாணவர்கள் உங்ககிட்ட எல்லாம் நான் இன்னைக்கு கேட்டுட்டு நான் விடைபெறணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம்தான், ஆராய்ச்சிகளுக்குள்ள நிறைய பேர் வாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கு. எல்லாமே வந்து அதுல வந்து ஒரு கன்சியூமரா மட்டும் இல்லாம நீங்க என்ன படைக்க முடியும், நீங்க என்ன கொடுக்க முடியும், நீங்க இந்த உலகத்தை என்ன மாற்ற முடியும். அதனால மாணவர்கள் உங்க எல்லாரையும் இது மாதிரியான தகவல் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்குள்ள நீங்க எல்லாம் உள்ள வரணும், வந்துட்டு மாற்ற வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லணும்னு நினைச்சேன். இது மாதிரி இந்த இமேஜின் மாநாட்டுக்கு வந்து அழைச்சதுக்கு வந்து மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு மேடை உங்க எல்லாரையும் சந்திக்கிறது. விரைவில் என்னுடைய ஒரு செஷனும் நான் இங்க இருக்கு. உங்க எல்லாருக்கூடையும் இணைஞ்சு வந்து செயற்கை நுண்ணறிவோடு நம்ம இணைஞ்சு என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த வாய்ப்பளித்த மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. மிக்க நன்றி ஐயா. Ladies and gentlemen, today marks a landmark moment. The Government of Tamil Nadu proudly presents the Tamil Nadu Deep Tech Startup Policy 2025-26, India's first ever state-level Deep Tech Startup Policy, positioning Tamil Nadu once again as a national leader in innovation. This visionary policy transforms cutting-edge research into scalable solutions, supports 100 deep tech startups, mobilizes 100 crore in investments, and builds advanced skills for the future. We now request the Honorable Chief Minister of Tamil Nadu to release the Tamil Nadu Deep Tech Startup Policy 2025-2026. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவன கொள்கையை வெளியிடுமாறு பணிபண்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவன கொள்கையை வெளியிட்டு சிறப்பித்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். We now move to the exchange of MOUs, marking an important step in strengthening Tamil Nadu's innovation ecosystem. MOUs with Guidance Tamil Nadu, ELCOT and companies represent strategic partnerships that will drive technology-led growth, attract investments and generate high-quality employment opportunities. I would like to invite MD Guidance to extend the MOUs in the presence of Honorable Chief Minister of Tamil Nadu. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. Better Compute Works plans to establish AI data center with an investment of 5,000 crores, creating 1,450 jobs. I invite company representative to exchange the MOU. Erosgen AI plans to expand AI R&D and establish AI data center with an investment of 3,600 crores, creating 1,000 jobs. I invite company representative to exchange the MOU in the presence of our Honorable Chief Minister of Tamil Nadu. Thank you, sir. Next, I would like to invite MD ELCOT to exchange the MOUs with the company representatives in the presence of our Honorable Chief Minister. Phantom Digital Effects Limited plans to expand their VFX organizations in Chennai with an investment of 100 crores, creating 1,000 jobs. I invite company representative to exchange the MOU. Rebuild Health plans to expand digital last mile healthcare technologies with an investment of 50 crores, creating 350 jobs. We invite company representative to exchange the MOU.
Cube 84 plans to expand software development and technology services facility with an investment of 20 crores, creating 300 jobs. I invite company representative to exchange the MOU. Reloading Studio plans to expand game development studio with an investment of 150 crores, creating 150 jobs. I invite company representative to exchange the MOU. We thank MD Guidance, MD Elcott and all company representatives for exchanging the MOUs in the presence of our Honorable Chief Minister of Tamil Nadu. ஸ்டார்ட் அப் சூழலை வலுப்படுத்துதல், புதிய தொழில்நுட்பங்களை ஊக்குவித்தல், டிஜிட்டல் உட்கட்டமைப்பை விரிவுபடுத்துதல், இளைஞர்களுக்கு உலக தரத்திலான திறன் பயிற்சிகளை வழங்குதல் ஆகிய பல்வேறு முன்னோடியான திட்டங்களின் மூலம் தமிழ்நாடு இன்று முதலீட்டாளர்களின் முதல் தேர்வாகவும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மையமாகவும் உருவெடுத்திருக்கிறது. டிஜிட்டல் துறையில் தமிழ்நாட்டை உலகளாவிய தொழில்நுட்ப சக்தியாக மாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். We invite Honorable Chief Minister of Tamil Nadu to deliver the presidential address. அன்புள்ள யூமேஜின் தமிழ்நாடு 2026 தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு தொடக்க விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அன்பரசன் அவர்களே, துவக்கத்திலே வரவேற்புரை நல்கியிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே, முன்னாள் ஒன்றியத்தினுடைய அமைச்சர் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் டி.ஆர். பாலு அவர்களே, மெட்டா இந்திய தலைவர் திரு அருண் ஸ்ரீனிவாஸ் அவர்களே, சிஐ தமிழ்நாடு தலைவர் திரு உன்னிகிருஷ்ணன் அவர்களே, எழுத்தாளர், கவிஞர் மற்றும் ஆராய்ச்சியாளர் சகோதரர் திரு மதன் கார்கி அவர்களே, முதன்மை செயலாளர் திரு ராஜேந்திரன் நவ்னீத் ஐஏஎஸ் அவர்களே, இயக்குனர் டாக்டர் ஆல்பிஜான் வர்கீஸ் ஐஏஎஸ் அவர்களே, மேலாண்மை இயக்குநர்கள் திரு கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே, திருமதி ரமணா சரஸ்வதி ஐஏஎஸ் அவர்களே, திரு வைத்தியநாதன் ஐஏஎஸ் அவர்களே, பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தூதரக அலுவலர்களே, அரசு உயர் அலுவலர்களே, தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்த வல்லுநர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்நாட்டின் டிஜிட்டல் எதிர்காலத்தை வடிவமைத்து வரக்கூடிய யுமேஜனின் 4வது மாநாட்டை தொடங்கி வைப்பதிலே நான் பெருமை அடைகிறேன். சொல்லும் போதே தெரியும், நாம் ஆட்சிக்கு வந்த பின்புதான் இந்த மாநாட்டை நடத்த தொடங்கணும். அது இன்றைக்கு மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சி பயணத்தில் ஒரு முக்கியமான தருணமா இந்த 2 நாள் மாநாடு அமையும் என்று நான் நம்புகிறேன். இன்று நாளையும் நடைபெறவிருக்கக்கூடிய மாநாடு எந்த தலைப்பில் செஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன். கடைகோடி பகுதியும் டிஜிட்டல் ஹெல்த் கேர் மூலமா சென்றடைவது, கேமிங் துறையில தமிழ்நாட்டை முக்கிய மையமா முன்னேற்றுவது, வாட்ஸ்அப் கவர்னன்ஸ் தொடக்கம், அறம், பரிவு மற்றும் ஏஐ
தொழில்நுட்ப புரட்சிய பெண்கள் வழிநடத்துவது, இப்படி பல தலைப்புகள் எல்லாமே தற்காலத்துக்கு தேவையானதா, ரொம்ப ரெலவெண்டா இருக்கு. தொழில்நுட்ப வளர்ச்சியில தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு படி முன்னால இருக்கும்னு நினைப்பேன். அதை நிறைவேற்றுவது போல இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு. நவீனத்தை நோக்கிய பாய்ச்சல், சமூக சமநிலை, அனைவருக்குமான வளர்ச்சின்னு திராவிட மாடல் அரசின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கிற வகையில் இமேஜின் தமிழ்நாடு 2026 மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்க நம்முடைய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சர் திரு PTR பழனிவேல்ராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அமைச்சர் PTR அவர்களை பற்றி சொல்லணும்னா, தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு போகணும்னு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு வரக்கூடியவர். இந்த மாநாடு தொடர்பாகவும் வீடியோக்களை வெளியிட்டு இதோட நோக்கம் எல்லாருக்கும் சென்று சேரும்படி முயற்சிகள் எடுத்தார். அரசியலையும் கடந்து நம்ம மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். இப்போ கூட உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்தார். எந்த சிக்கலான விஷயமாக இருந்தாலும் விவாதமாக இருந்தாலும் ரொம்ப எளிமையா லாஜிக்கா நம்ம தரப்பை விளக்கி எதிர்த்தரப்பை திக்கு முக்கால வச்சிடுவார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவருக்கு துணையா இருந்து இந்த மாநாட்டுக்கு உழைச்சவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தொழில்நுட்பத்துறையில இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸா இருக்கோம்னா, அதுக்கான அடித்தளத்தை அமைச்சவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தொழில்நுட்பம் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு மட்டுமான கருவி இல்லை, அது சாமானியர்களை எம்பவர் பண்ற கருவி என்ற பார்வையோட தமிழ்நாட்டின் ஐடி பாலிசியை தலைவர் கலைஞர் பார்த்தெடுத்தார். பள்ளிகள்லயே கணினி கல்வி தேடல் பூங்கான்னு அவர் கொடுத்த ஓப்பனிங்ல தான் நாம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். ஒரு தொழில்நுட்பம் ஒரு துணை செயல்பாடா இல்லாம பொருளாதார சக்கரத்தினுடைய மைய அச்சா இன்றைய நிலையில மாறி இருக்கு. நாம பாரம்பரியமா வலுவாக இருக்க சர்வீஸ் செக்டார்ல இருந்து உயர்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் புதுமை மையமான பொருளாதாரத்துக்கு தமிழ்நாடு நகர்ந்து வருது. நெக்ஸ்ட் ஜென் GCC-க்களோட மையமா சென்னை நகரம் உருவெடுத்து வருது. அட்வான்ஸ் R&D, AI, ஃபின்டெக், வாகன மென்பொருள், பொறியியல் வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டு மையங்களை இங்கு உருவாகி வருது. எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், ஸ்பேஸ், டெக்ஸ்டைல், புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி போன்ற துறைகளில் வலுவான அடித்தளத்தோட AI, ஆட்டோமேஷன் டேட்டா, அந்த டேட்டா பேஸ் மற்றும் டிஜிட்டல் வடிவமைப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைச்சு மாநிலங்கள் உலக அளவிலேயே ரொம்ப குறைவு. இப்படி உற்பத்தி திறனையும் டிஜிட்டல் புதுமையும் ஒருங்கிணைக்கிற தொழில் சூழல் இயல்பாகவே அமைந்திருப்பதுதான் தமிழ்நாட்டுடைய தனி சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆனா இது தானா நிகழ்ந்துடல. திராவிட மாடல் ஆட்சியுடைய வழிநடத்தின காரணத்தினால்தான் இது உருவாகி இருக்கு. டெக்னாலஜியை வெறும் பொருளாதார வளர்ச்சி கருவியா பார்க்காம சமூக முன்னேற்றத்திற்கான சாதனமா பார்க்கிறது தான் திராவிட மாடல். பாலிசி லெவல்ல தொடங்கி கல்வி நிறுவன செயல்பாடுகள், நான் முதல்வன் போன்ற திறன் மேம்பாட்டு முயற்சிகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள், உலகளாவிய தொழில் நிறுவனங்கள்,
பன்னாட்டு முகமைகள் வர எல்லாம் ஒரே பாதையில் ஒரே இலக்கோடு சேர்ந்து செயல்படுகிற தமிழ்நாட்டின் நிர்வாக கட்டமைப்பும் தொழில்நுட்ப கண்ணோட்டமும் தான் நம்ம வளர்ச்சிக்கு காரணம். டீப் டெக், திறன் மேம்பாட்டு திட்டங்கள், டேட்டா சென்டர் பாலிசி, ஆராய்ச்சி கட்டமைப்பில் தொடர்ச்சியான முதலீடுகள் இவையெல்லாம் சேர்ந்து ஐடி சேவை மையம் என்ற அடையாளத்தில் இருந்து முழுமையான தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சக்தியா தமிழ்நாட்டை மாத்திர தெளிவான பாதையை தெளிவுபடுத்துது, வெளிப்படுத்தி இருக்கு. இந்த மாற்றம் ஒரு நகரத்தில் மட்டும் சுருங்கிடாம மாநிலம் முழுக்க சமமாக பரவுறதையும் உறுதி செஞ்சிருக்கிறோம். ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மற்றும் நியோ டைடல் பார்க் போன்ற முயற்சிகள் மூலம் புதிய பொருளாதார வளர்ச்சி 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில முக்கிய பங்குதாரராக உயர்ந்திருக்கு. நீங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு டேட்டாவை சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்கள்ல 32 மாவட்டங்கள்ல இருந்து வெண்பொருள் ஏற்றுமதி நடக்குதுன்னு ஒன்றிய அரசினுடைய STPயை வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம் தெரிவிக்குது. திராவிட மாடல்லாம் என்னன்னு கேட்கிறவங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்லுகிற இந்த தரவு தான் என்னுடைய பதில். தமிழ்நாட்டின் புத்தாக்க சூழலும் இந்தியாவிலே சிறந்த ஒன்றா இருக்கு. பெரும் ஐடி மற்றும் பொறியியல் மனித வளம், உலகத்தர கல்வி நிறுவனங்கள், பல சிறப்பு மையங்கள், இந்தியாவுடைய முதலாவது டிப்டெக் இன்குபேட்டர் எல்லாம் இணைந்து ஆராய்ச்சியிலிருந்து அறிவுசார் சொத்துக்கள் உருவாக்கம், உலக சந்தை அடைவு வரை முழுமையான பயணத்தை சாத்தியமாக்கி இருக்கு. இதோட ரிசல்ட் தான் இந்தியாவில் பதிவாகிற 4இல் 1 காப்புரிமை. அதாவது பேட்டன்ட் விண்ணப்பம் தமிழ்நாட்டிலிருந்து பதிவாகிற வகையில நாம முன்னணியில் இருக்கிறோம். நிதி, நில நிர்வாகம், காவல், மருத்துவம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் கோடிக்கணக்கான பரிவர்த்தனைகளை கையாளக்கூடிய மாநில அளவிலான டிஜிட்டல் தளங்கள் ஆகியவை மக்கள் அளவிலான டிஜிட்டல் நிர்வாக நடைமுறையில சாத்தியமானதுன்னு நிரூபிக்குது. இது எல்லாத்துக்கும் எது மைய காரணம்னா நம்மோட ஆற்றல் மிக்க மனித வளம் தான். இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு தான் ஏஐ சந்தாவோட கல்லூரி மாணவர்களுக்கு லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப்புகளை உலகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தின் மூலமாக வழங்கி இருக்கிறோம். இது செலவுனோ இலவசனோ நாங்க கருதல. தொழில்நுட்பம் எல்லாருக்கும் சமமா கிடைக்க எதிர்காலத்தை நோக்கிய முதலீடா தான் இதை பார்க்கிறோம். அந்த வகையில நம்முடைய கனவுகளுக்கு சிறகுகளை கொடுக்கிற மாதிரி தொழில்நுட்பம், தரவு பொருளாதாரம், டிஜிட்டல் நிர்வாகம், புத்தொழில் நிறுவனங்கள், உலகளாவிய திறன் மையங்கள் ஆகிய அனைத்தையும் ஒரே மேடையில் இந்த இமேஜின் தமிழ்நாடு மாநாடு ஒருங்கிணைச்சிருக்கு. தமிழ்நாட்டின் இலக்குகள் தெளிவானது. புது யுகத்தினுடைய டெக்னாலஜியில தமிழ்நாடு தான் டாப்ல இருக்கணும். ஆனா அந்த வளர்ச்சியில யாரும் விட்டு போகக்கூடாது. அறிவானாலும் தொழில்நுட்பமானாலும் எல்லோருக்கும் மனதாக அது இருக்கணும். அப்படி ஒரு வருங்காலத்தை தான் நம்ம இளைய தலைமுறைக்காக திராவிட மாடல் அரசை கட்டி எழுப்பி வருது. இன்றைய இமேஜின் வருங்காலத்தை நோக்கிய நம் பயணத்திற்கான பிரகடனம், நம் நாளைய வெற்றிக்கான தொடக்கம். வெல்வோம் ஒன்றாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழா பேருரையாற்றி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். We would like to invite Mr. Brajendra Navneet IAS, Principal Secretary, Information Technology and Digital Services Department, to deliver the vote of thanks. On behalf of Information Technology and Digital Services Department, Government of Tamil Nadu, I would like to thank
Honorable Chief Minister, Honorable Minister for Information Technology Digital Services, Honorable Minister for MSME, Honorable Member of Parliament, our colleagues, dignitaries on dais. This event is starting and it will be running for 2 days. We have very packed schedule. Two things only, if I may add. What we are trying to do is to bring 4 eyes together to make it a success. These 4 eyes are innovators, industries, investors, and institutions. And these 4 eyes will ensure over the 2 days that we are going to give the tech sector AAA rating. That is AAA, accessibility, affordability, and availability of technology to everyone, and in true sense democratize the technology in Tamil Nadu and lead Tamil Nadu in IT export as well as use here. I would also like to take opportunity to thank all the participants, particularly the students and innovators, industry representatives, the sponsors, and the entire team which has worked round the clock in a very short time to make this inaugural, and I am sure that over the 2 days, this You Imagine 2026 a great success. Thank you, sir, for giving us this opportunity. Imagine TN மாநாட்டை தொடங்கி வைத்து சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையை விட்டு புறப்பட்டுச் செல்ல இருக்கின்றார்கள். அனைவரும் தங்களுடைய இருக்கையிலேயே அமர்ந்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.